வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள பலன். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரிகோணஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னா குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. திரிகோணம் 5ஆம் இடம் என்பது குழந்தைகளையும் குறிக்கும், உங்களுடைய புத்தியையும் குறிக்கும். அப்போ புத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்போ புத்தி சிறப்பாக இருந்தால் 7.5 சனியினால் பாதிப்பு இல்லை. சனி எப்பவுமே எப்படி வேலை செய்வார்னா புத்திய வழியாக தான் வேலை செய்வார். அதனால புத்தி நன்றாக இருக்கிறது, பாதிப்பு இல்லை. ஆனால் சனி இருப்பது 7.5 சனியோட கடைசி பார்ட்டு. சனி இருப்பது 2ஆம் வீடு, அது வாக்குஸ்தானம். அப்போ வாக்கினில் சனி. புத்தி நன்றாக இருக்கிறது, வாக்கினால் பிரச்சனைகள் உண்டாகலாம், கவனம் தேவை. வாக்கினால் எப்படி பிரச்சனை வருது? தேவையில்லாமல் சில விஷயங்கள், தேவையுள்ள விஷயங்களாக கூட இருக்கலாம், தேவையில்லாமல் சொல்ல முடியாது. பட் நீங்கள் இந்த விஷயங்களை சொல்கிறதுனால பிரச்சனை. இதே உங்கள் கொலீகாக யாராவது அதே சொன்னால் அதை பாசிட்டிவாக எடுத்துப்பான். சில விஷயங்கள் உங்கள் வாய் மூலமாக வரும்போது இவர் எப்போவுமே நெகட்டிவாக பேசுவாருங்க. எப்பா அங்கே ஒரு பாம்பு இருக்குப்பா, அது வெடிக்க போகுது, அது சொல்கிறதுனால பல உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே வைங்க. இந்த ஆள் வாயை வச்சா வச்சிடுச்சா? வாயை வைக்கிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் எப்படியா சம்மந்தம்? ஆனால் உங்களை சம்மந்தப்படுத்துவார்கள் இப்படியெல்லாம் பேசி. அது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய ஒரு தன்மை. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா? அவாய்ட் பண்ணவே முடியாது. சும்மா அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம், அவாய்ட்லாம் பண்ண முடியாது. உங்கள் தலை உருளும். ஏன் உங்கள் தலை உருளும்னா 7.5 சனி அப்போ தான் அவர் வேலையை அவர் சரியாக முடிக்கிறார். ஸோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அற்புதமான பலன்களை வாரி வழங்குகிறார்கள். ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் பிரச்சனை, ரெண்டும் நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். அது வேலையெல்லாம் செய்து இது வேலை செய்யுது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் சீரியஸ் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பிரச்சனைகள் வருது, ஐசியூ தான் ஸ்ட்ரெயிட்டாக. ஏன்னா 8ஆம் இடம் என்பது உயிர் ஸ்தானம். அந்த இடத்தில் செவ்வாய் அதை சனி பார்க்கிறார். அப்போ உயிருக்கு ஆபத்தா? ஆமாம், உயிருக்கு ஆபத்து. அப்போ உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் வயசான காலத்தில் ஏதோ வருது, அதனால் ஐசியூவில் போகிறாங்க, அங்கே போய் ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை சில ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. அது நியாயம். சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, நான் கண்ணை மூடின்னு காரை ஓட்டுறேன், கண்ட நேரத்தில் காரை ஓட்டுறேன், மிட்நைட்டில் வண்டியை ஓட்டுறேன், நிலை இல்லாத ஒரு தன்மையில் நான் வண்டியை ஓட்டுறேன். அப்போ பெரிய ஆக்சிடெண்ட் ஏற்படுறது. அதற்கான காரணமும் இதில் இருக்கிறது. ஏன்னா 8ஆம் இடம் செவ்வாய், அது ஆக்சிடெண்ட்டை மீன் பண்ணும். அப்போது ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில். இந்த ஒரு கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் பெருத்த நன்மைகளை செய்வாங்க இன்ஃபேக்ட். ஆனால் அந்த நன்மைகளை நம்மளுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ்னால நாமே கெடுத்துக்காமல் இருந்தால் போகிறோம். நல்ல நன்மைகள். அப்போ இந்த நன்மைகள் எப்படி கெடுப்பீங்க? வாக்கினால், செயலினால். அப்போது நன்மைகள் நடக்கிறது. அப்போது வாக்குலையும் செயல்லையும் மட்டும் கவனமாக இருந்தால் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இதுதான் அதனுடைய சூட்சமம். இதை கரெக்டாக புரிஞ்சுங்க. அப்போ சில நேரங்களில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்க பேர் வழின்னு எதாவது செஞ்சால், கூடுதலாக எதாவது செஞ்சால் அதை ஓவர் ஸ்டெப்பிங் சொல்லுவாங்க. இந்த ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணாதீங்க. பண்ணுறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும், நல்ல பேரும் கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப ஓவர் ஸ்டெப் பண்ணாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படும் போது வரவேண்டிய நன்மைகள் தானாக வந்து சேரும். அதனால் உங்களுக்கு நல்ல பேர் நிச்சயமாக ஏற்படும் இந்த வாரத்தில்.
என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.